ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருங்கைப்பூ கூட்டு தான் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ முருங்கைப்பூ இருக்குது. இதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுப்பில் வந்து கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பூண்டு கூட இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து பூண்டு போடலை. பூண்டு ஸ்மெல் வந்து என் பொண்ணுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காட்டி நான் போடலை. இது ரெண்டு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் நம்ம போட்டுக்கலாம். கட்டாயமாக இதுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க. அதுதான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பல்லாரியெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இனிப்பு சுவையோடு இருக்கும். இப்போ நல்லா இதில் கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முருங்கைப்பூ வந்து நம்ம போட்டுக்கலாம். முருங்கைப்பூ வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. நம்ம இதை ரசமாகவும் வைக்கலாம். நான் என்றைக்காவது ஒன்று ரசம் செய்கிற வீடியோவும் போடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பொரியல் தான் பண்ண போகிறோம். முருங்கைப்பூ பொரியல் எல்லாத்தையும் போட்டு இது கூட முட்டையும் உடச்சி ஊற்ற போகிறோம். அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ முருங்கைப்பூ லேசை நம்ம வதக்கி விட்டுருக்குறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கூடால நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், முருங்கைப்பூ வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு போனோம். கொஞ்சம் நல்லா ஓரளவு வெந்து வந்திருக்குது. இப்போது கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தண்ணியை வந்து நம்ம தெளித்து விட்டுக்கலாம். இப்படி லேசாக தண்ணியை தெளித்து நம்ம கொஞ்சம் இன்னும் பூ வந்து வேகலை, அரைவேக்காடு தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பூ வந்து நல்லா வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து இந்த கொஞ்சம் நம்ம அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு இது பண்ணாலும் கொஞ்சம் லேசாக தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணி வற்றினோன்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி வதக்கிடலாம். இது கூட முட்டை போட்டு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். முட்டை போடாமல் இப்படியே சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி இது கூட முட்டை சேர்க்க போகிறேன். பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தெரியுதுல. இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி வரட்டும். அப்புறம் முட்டையை சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 முட்டை வந்து நல்லா உடச்சி ஊற்றிருக்கிறேன் பாருங்கள். இப்போது நல்லா முட்டையோடு சேர்த்து இந்த பூவையுமே வந்து நம்ம நல்லா வதக்கலாம். இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா தூள் அது வந்து லேஸ் அப்படியே ஊற்றி விட போகிறேன். ஏன்னா முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல்க்கு வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். போட்டு கிண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கம்மன்னு சூப்பரான நம்மளுக்கு முட்டை பொரியல் ரெடி. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. நான் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன். சூப்பரான நம்மளுக்கு முட்டையோடு சேர்ந்து முருங்கைப்பூ பொரியல். நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நல்லா இப்படி பொழுன்னு வரணும். அது முடிய நம்ம கிண்டணும். அது முடிய கிண்டி இறக்கிட்டோம் அப்படின்னா இது கூட நீங்கள் தேங்காய் பூ வேணாலும் போட்டுக்கலாம். சப்போஸ் முட்டை போடலைன்னா தேங்காய் பூ போட்டுக்கோங்க. முட்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பூ போடாதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. நான் வந்து முட்டை சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் பூ போடல. நீங்கள் வந்து முட்டை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் பார்த்திங்களா எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு. முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி. சூப்பராக நல்லா பொழுன்னு புட்டு மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. முருங்கைக்காயை காட்டிலும் முருங்கைக்கீரையை காட்டிலும் இந்த முருங்கைப்பூவில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. கட்டாயமாக நீங்கள் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.